சொல்லுங்க என்னென்ன ஆசை? மாலை போட ஆசை. மாலை போட ஆசை. வேற? சிமிக்கியோட. சிமிக்கியோட. ஜிமிக்கி. வேற? மோதிரம். வேற? அவ்வளவுதான். மேக்கப் பண்ண ஆசை மொத்தமா என்ன வடிவாரிக்கணும்ன்ற மாதிரியா? இப்ப அண்ணன் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அண்ணன் என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன உதவி தேவை? சாப்பிடுறலையா? எத்தனை வயசு உங்களுக்கு சொன்னீங்க? 12 வயசு. இவைக்கு 6 வயசு. தம்பிக்கு 3 வயசு. 3, 12, 6. இந்த தகரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜன்னல் தான் அதை மறைச்சிருக்காங்க தகரத்தால் அடிச்சு. இங்க எல்லாம் இந்த வாங்க வளைச்சு பார்ப்போம். ஓடெல்லாம் உடஞ்சி போய் தான் இருக்கு. ஆனா இந்த பாருங்க, இங்க தானே அப்படி பாக்குற அந்த குச்சியால தான் வேலி கட்டிருக்காங்க. ஆனா இது சூப்பரா இருக்குன்னு ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. எங்க போனாலும் என்ன பெரிய மட்டை போனாலும் தண்ணி ஒழுக்க தான் போகுது. இஞ்சி இருந்தாலும் தண்ணி ஒழுக்க தான் போகுது என்ன. சொல்லுங்களேன், எவ்வளவு காசு தர? எங்கிட்ட இருக்கிற தரையா? நீங்க சொல்லுங்களேன் பாப்பா, ஒரு அமௌண்ட் உண்டு. வேலுக்குள்ள நிக்காதீங்க, வாங்க தங்க. என்ன எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்களேன். எவ்வளவு அமௌண்ட் தர இப்போ உங்களுக்கு? சொல்லுங்களேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் ஒரு கல்விக்கான உதவியை வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன். வழங்குறேன்டா வீடியோ எடுத்து நான் தெரியப்படுத்துகிறேன். அதன் மூலமாக உதவி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அம்மாவை இழந்த ஒரு 3 சிறு வயது பிள்ளைகளை பார்க்க தான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே அப்பா கூலி வேலைக்கு போகிறாராம், கடற்தொழில். என்ன சொன்னாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் ஃபோட்டோவும் பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். பிள்ளைகள ஃபோட்டோவை ஓகே, ஃபோட்டோ பார்த்த உடனே கட்டாயம் உடனே வந்து வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக வந்திருக்கிறேன். ஓகேங்க, போயிட்டு பிள்ளைகளோட பேசுவோம். அவங்களோட வாழ்க்கை, அம்மாவை இழந்ததுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையை பற்றிக்கொண்டு கேட்டு நான் தெரியப்படுத்துகிறேன். அதன் மூலமாக உதவி கிடைக்கணும் கட்டாயமாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வழங்குங்க. ஓகேங்க, இந்த வேலியை பார்த்தாலே தெரியுதுன்னு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொல்லி வித்தியாசமா இருக்கு. பிள்ளைகளாங்க நிற்காங்கண்ணே. ஓகே, அப்போ நீங்க அவங்களோட பெரியம்மா. அப்ப நாங்கள் அவங்களோட பேசிட்டு ஆரம்பி பேசிட்டு இந்த வேலையெல்லாம் அப்படித்தான். கொல்லி கம்பு குச்சியால தான் ஃபுல்லா வளைச்சா அப்படித்தான் இருக்கு. வித்தியாசமா இருக்கு. வணக்கம். என்ன கடன் சிரிப்பா இருக்கு? அண்ணா கண்டு சிரிப்பா இருக்கா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? மைக் ஒன் பண்றேன். ஓகேங்க, நான் சொன்னவங்க இவங்க தான். இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். ஓப்பனிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, உங்களோட பேர் என்ன? யானு. உங்களோட தம்பி இது உங்களோட தங்கச்சி என்ன? ஸ்கூலுக்கு போகலையா அன்றைக்கு? ஏன் போகல? யாருக்கு காய்ச்சல்? தம்பிக்கா? தம்பியை பார்த்தாலே தெரியுது காய்ச்சல் மாதிரி. ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? போனோம். என்ன சொன்னாங்க? மருந்து தந்துருக்காங்களா? நீங்க தான் தம்பியை பாக்குற? ஸ்கூலுக்கு போனது பிறகு பெரியம்மா வச்சுப்பாங்க, வந்தது பிறகு நான் வச்சுக்கிறேன். நீங்க ஸ்கூலுக்கு போனது பிறகு பெரியம்மா பாக்குற. இப்ப நம்ம அடுத்த முன்னுக்கு நின்றவதான் பெரியம்மா. தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போற. எத்தனை வயது தங்கச்சிக்கு? எத்தனை வயது? 6 வயது. என்ன பேர்? என்ன பேச மாட்டவா? கதைக்க மாட்டவன்டா? புதாக்களோட கதைக்கிறலையா? தங்கச்சி பார்க்கவும் வித்தியாசமா இருக்கிறாங்க. எதுவும் தங்கச்சிக்கு எதுவும் வருத்தம் இருக்கா? திக்கி திக்கி கதைக்கிறதா?
பேரையும் சொல்ல மாட்டாவா அப்ப? இல்ல சொல்லு ஆகல இதுக்கு ஆகல முன்னாடி சொல்லு ஆகல. ஆ என்ன கதைக்க மாட்டீங்களா? ஆ இங்க பாருங்க கமராவில் காட்டுங்க முகத்தை. ஆ யாரு பொட்டு வச்ச? யாரு பொட்டு வச்சு? நீங்களே வச்சுட்ட? பெரியம்மா. பெரியம்மா. அப்ப இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போனா இந்த பொடியனை உங்களோட பெரியம்மா பாக்குற, மற்றபடி நீங்க தான் பாக்குற. ஒரு அம்மாவா இருந்து நீங்க தான் பாக்குற. முதலாவது கேட்கணும், உங்களோட அம்மா இறந்து எத்தனை வருஷம்? 1 வருஷம். 1 வருஷம். எப்படி இருந்தாவும்? வருத்தம். என்ன வருத்தம்? ஜீவி வருத்தம். ஜீவி. காய்ச்சலா? ஜீவி என்னன்னா தொய் மேலுகிற வருத்தம். தெரியல உங்களுக்கு. தொய்வு மாதிரி. தொய்வு மாதிரி இழுக்கிற வருத்தம். கண்ணால் கூடி வருத்தமா இருந்தவையா? குளிச ஆசத்துல குளிச கொடுத்தா விழுங்க குடிக்க மாட்டோம். பெரிய குளிச அதனால மறந்தெடுக்கிறல்ல கொடுக்குற இல்ல எடுத்து வந்து ஒழுங்க விழுங்கல. இப்படி தம்பி நீங்க தூக்கி, நீங்களே சின்ன புள்ளதான், நீங்க ஒரு தம்பி இப்படித்தானே தூக்கி வச்சு தெரிவிக்கிற? கஷ்டமா இல்லையா? ஏன் பழகித்தா? 1 வருஷம் கூட இப்படித்தான் நீங்க தான் தம்பியை தூக்கி தெரியல. கத்துவாரே அம்மா 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 கேட்டு கத்துறல. ஏன் அப்ப நீங்களே அம்மா வாங்கிட்டீங்க போல. அம்மா யாரு? கேட்க மாட்டாளா? காய்ச்சல். நான் பார்த்தேன். எங்களுக்கு பார்க்க உண்மையிலேயே ஒரு தாய் மாதிரி தான் நீங்க தம்பியை தூக்கிட்டு வச்சுருக்கீங்க. நாங்க அப்பயும் தம்பி இறங்கல. காய்ச்சல்ன்றதால தூக்கி வச்சுருக்கீங்களா இல்ல வளமையா அப்படித்தானே? வளமையா அப்படித்தான். அப்ப விளையாட இல்ல இப்ப நீங்க தம்பி எப்படி தூக்கி தெரியுறதா இப்படி இல்லையா? இன்றைக்கு மட்டும்தானா? ஏன் ஸ்கூல் வந்தா கண்டு ஓடிட்டு வருவாரு, நீங்க தூக்கி வச்சு தெரிக்கிற? அதுதான் கேக்குறேன். சரி, உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு? கடற்கரைக்கு. என்ன எவ்வளவு ஒரு நாளைக்கு கொண்டு வருவாரு? 300 ரூபாய் 200 ரூபாவா? மயக்கு மறையுது கையெடு. 300 ரூபாய் 200 ரூபாவா ஒரு நாளைக்கு? சில மீன் பட்டா 500 ரூபாயில கொண்டு வருவாரு. அப்ப 500 ரூபா 300 ரூபா தான் வர்ற உழைப்பு. இது நாளைக்கு வேலைக்கு போவாங்க. என்ன நாளைக்கு வேலைக்கு போவாங்க? நாளைக்கு என்ன வேலைக்கு? மில்லுக்கு. அதான் இன்றைக்கும் போயிட்டாரு வேலைக்கு? இல்ல இன்னைக்கு கரைக்கரைக்கு போயிட்டாரு. நாளைக்கு 10ஆம் தேதி வேலைக்கு வர சொன்னாங்க, போவாரு. எங்க வேலைக்கு? மில்லுக்கு. மில்லுக்கு. கிடைக்கிற வேலை மாறி மாறி செய்யறதா? அவ கடலுக்கு போனா 300 ரூபாய் 500 ரூபாய் தான் கொண்டு வருவாரு. உங்களோட அம்மா இருக்கக்குள்ள தானே செஞ்சவரு? இல்ல வார வேலைக்கு போவாரு. வார வேலைக்கு போவாரு. அப்ப கூலி வேலை. அதான் கேக்குறேன், உங்களோட அம்மா இருக்கக்குள்ளையும் கூலி வேலை செஞ்சுதான். என்ன உங்களோட அப்பாக்கு ஏதோ வருத்தமா மட்டும் கேள்விப்பட்டு? என்ன வருத்தம்? பெருசா பேச மாட்டாரு. அப்ப நம்ம நின்றுதான் பேசுறோம். கஷ்டமா இல்லையா? இல்லையா? இருப்பு மிகல பரவாயில்லையா? சரியா இருக்கு. அதான் தூக்கிட்டு நிக்கீங்களே. முதலாவதா வீடை பார்ப்போம். சரியா? வீடை பார்ப்போம். இப்ப தங்கச்சாக்கள் இருக்கிற வீடு இதுதான். ஓடெல்லாம் உடஞ்சி போயிருக்கியோ? சூம் பண்ணி காட்டு. அப்படியே இந்த தகரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜன்னல் தான், அதை மறைச்சிருக்காங்க தகரத்தால் அடிச்சு. இங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க வளைச்சு பார்ப்போம். ஓடெல்லாம் உடஞ்சி போய் தான் இருக்கு. ஆனா இந்த பாருங்க, இங்கதானே அப்படி பாக்குற அந்த குச்சியால தான் வேலி கட்டிருக்காங்க. ஆனா இது சூப்பரா இருக்கு. என்ன ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. டொய்லெட் ஒன்று இருக்கு. அப்படி வாங்க வளைச்சு பார்ப்போம். என்னன்னு சொன்னா சின்ன புள்ளியில் இருக்கிற இடம் தானே. ஆனா பரவாயில்ல. ஆனா கூட்டியெல்லாம் நீட்டா தான் இருக்கு. இதுல பார்த்தா தெரியுது ஓட்டையெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. நான் டொய்லெட் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். அது டொய்லெட் உள்ள ஒன்றும் இல்லை. ஆனா இதை விட தான் டொய்லெட் வரும். டொய்லெட் பிட்டும் இல்லை. டொய்லெட்டுக்கு கட்டி வச்சிருக்காங்க.
ஆனால் நிறைய ஓட்டைகள் இருக்கு. இதில் பார்த்தா தெரியும். ஓடலாம் இல்லை, கல் வச்சும் துணி வச்சும் மூடி வச்சிருக்காங்க ஓட்டைகளை. ஆனால் இணல் பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கு, மாமரம். அதனால இணலா இருக்கு. தண்ணி ஒழுவுற இல்லையா மழை பெஞ்சா? ஒழுவுறான. இது எப்ப கட்டினீங்க தெரியுமா? எப்ப கட்டின? நீங்க புறக்கு முந்தி கட்டினதா? எத்தனை வயசு உங்களுக்கு சொன்னீங்க? 12 வயசு. இவைக்கு 6 வயசு. தம்பிக்கு 3 வயசு. 3, 12, 6 எல்லாம் 3 வரிசையில இருக்கு என்ன? இது கரண்ட் எல்லாம் இருக்கு தானே? கரண்ட் பாக்ஸ மூடி வச்சிருக்காங்க. ஒழுகுறது அதான் பார்த்தாலே தெரியுதானே என்ன? தென்னை அங்க பாருங்க, தேங்காய் விழுந்து உடைகிறது. தேங்காய் விழுந்தா உடஞ்சிருக்கு மேல. கவனமா இருக்கணும் சரியா? வேண்டா ஓடு விழுற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒழுகுறதா? உள்ளுக்குள்ள போயிட்டு பாப்போம். இது இவ்வளவுதான் பவரா? ஒரு லைட் தான் இருக்கு. இதை ஸ்கூல் போய்க்க உங்களோட உங்களோட அதான் ஸ்கூல் போய் உங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவனை கொல்லி விடுற. அப்ப மழை பெஞ்சாலாம் பாருங்க, ஓடுகளை பாருங்க தெரியுதா? இந்த மேல வெளிச்சம் தெரியுது. ஓடுகள்லாம் நெருக்கமா இல்லை. எதுக்குள்ள அது ஒழுகுறது? இதுக்குள்ள ஒழுவும். கூடலுமா? கூடலும் இருக்கல நம்ம டைம்ல. இருக்கல பார்த்தாலே தெரியுது. மேல வெளிச்சம் தெரியுது. இதுதான் அம்மா. இத பாருங்க, இது அம்மா. ஆயிரத்தி 1989. இப்ப 92 வச்சாலும் அம்மாக்கு 36 வயசா? 36 வயசுன்னா சின்ன வயசு தானே அம்மாக்கு? சின்ன வயசு தான் பாருங்க. 36 வயசுன்னா பாருங்களேன், என்ன பிள்ளைகளை வளர்க்குற வயசுல இருந்துட்டாங்க. இது ஒரு பெட்ரூம் என்ன? இது ஒரு பெட்ரூம். கிச்சன் முதல்ல அதை காட்ட நான் பாக்குறேன். இதுக்குள்ள சமைக்கிறதா? வாங்க. யார்? அப்பா நான் சமைச்சு தரேன். அப்பா நீங்களும் இருந்து சமைக்கிறேன்னு. இப்ப அப்பா எல்லாம் வேலைகளுக்கு போனா பெரியம்மாட வீட்டை நிக்கிறேன்னு. தனி இருக்கையில தானே. அப்பா இருந்தா இங்க இருப்பீங்க. டிவி எல்லாம் இல்ல போல. இது சாமியார. அதான் சொன்ன மாதிரி பாருங்க, ஓட்டை ஃபுல்லா ஓட்டையா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் சரியான ஒழுகோடும். அதுவும் கரண்ட் பாக்ஸு கீழே ஓடலாம் விலகிருக்கு. அப்ப இதுக்கு கடும் பாதிப்பா இருக்கும் கரண்ட் பாக்ஸுக்கு. என்ன கரண்ட் ட்ரிப் எல்லாம் போகுமே மழை பெஞ்சா? ட்ரிப் விழுந்துருமே. வீடு கடும் மோசமா தான் இருக்கும் மேலே. அப்ப நம்ம இருப்போம். கதிர ஒண்ணுமே இல்லையா அதுக்குள்ள? கதிர இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்? நம்ம கீழே இருந்து பேசுவோமே. சரி, அப்ப பெரியம்மா ஓகேவா? பெரியம்மா இப்படி நல்லா பாக்குறவா? நல்லா பாப்பா என்ன? அப்ப நம்ம பெரியம்மாவோடையும் பேசுவோம் என்ன? ஏன்னடா இப்ப நீங்க அண்ணாவோட எதுவும் சொல்ல போறீங்களா? என்ன ஒண்ணும் சொல்ல இல்லையா? சரியா? சரி, அப்ப பெரியம்மாவோட பேசுவோம் என்ன? பெரியம்மா கூப்பிடுங்க. அப்போ அது கேட்காது. வாங்கல. எவ்வளவு நேரம் தூக்கி வச்சு தெரிக்கிறீங்க? நோ இல்லையா? கதிரை இல்லையா இருக்கிறதுக்கு? வாங்கல, நீங்க வாங்கல. கதிரை இல்லையா இருக்கீங்களா? இங்க இருங்க. எவ்வளவு தூக்கி வச்சு தைக்காங்க. நாங்க நிப்போம், பிரச்சனை இல்லை. இப்ப இவையும் இருந்து பேசினா தானே. கதிரை எடுத்து வரீங்களா? இருக்கா உங்களோட விட்டு? உங்களோட விட்டையும் இல்லையா? உண்மை இல்லையா? இப்ப அங்க பெரிய மட வீட்டையும் காட்டுங்க. அவட விடும் காட்ட முடியுமா? அப்படியே அப்ப இந்த பிள்ளைகள் அம்மா உங்களோட தங்கச்சி. என்ன நடந்தது? வருத்தம். என்ன வருத்தம்? இழுக்குறேன்னு சொன்னாங்க. சின்னல இருந்து இருந்ததா இல்ல இப்ப வந்தது? என்ன எத்தனை வருஷம் வருத்தத்தோட இருந்தா? கிட்டடியில வந்து அப்ப இந்த வீடு நம்ம வீடு இப்ப அப்பா இருக்கக்குள்ள அப்பா உடனே இருக்காங்க என்ன? அப்ப நாங்க பார்த்தோம், சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவ இந்த வீடு
இப்படி இந்த வீடு என்ன உதவி மூலமா கிடைச்சதா? உதவி மூலமா என்ன அரசாங்கத்தின் மூலமாவா? எப்ப கிடைச்சது? வெகு நாள் கட்டிருக்கிறாங்க. ஜன்னல் எல்லாம் இல்ல, ஓடு டொய்லெட்டும் இல்லையா அந்த அளவுக்குள்ள? அப்ப டொய்லெட் எல்லாம் அங்க போற காட்டுக்கு போறதா? நீங்களும் அப்படித்தானே? அவங்களோட ஃபேமிலியும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதோட சேர்த்து நீங்க இவங்கள பொறுப்படுத்தி பாக்குற மாதிரி. அதுதானே. அப்ப நீங்க அனுப்புறீங்களா ஸ்கூலுக்கு எல்லாம்? அவளுங்க இன்றைக்கு போறது காரணம் தம்பிக்கு வருத்தமா, அதனால போகலையா? அதுதானே. என்ன பக்கத்துல காடா? காடு. அதான் நான் யோசிச்சேன். நான் டொய்லெட் இந்த அளவுக்குள்ள இல்ல, அந்த அளவுக்குள்ளயும் இல்ல. அவங்களோட குடும்பம் இவங்கள் நீங்க எல்லாரும் அங்க போற என்ன பார்த்து தங்கச்சி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. என்ன அவைக்கு அவங்களோட அப்பா பெருசா பேச மாட்டாரு. கொண்டக்காத அவள பேரையே இப்ப நான் பேர் கேட்டேன்னு பேரை கூட சொல்லல. புதாக்கலன்னா அப்படியே பழகிட்டாவா? அதுதானே. என்ன அப்ப உங்களுக்கும் கஷ்டம், பெரியம்மான்ற ஒரு என்ன பெரியம்மான்ற ஒரு இதெல்லாம் நீங்க ஒரு பொறுப்படுத்தி பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இப்ப என்னண்டாலும் இப்ப உங்களுக்கு கூட டொய்லெட் ஒரு அத்தியாவசியமானது, டொய்லெட் கூட இல்லாத நிலையில நீங்க இருக்கிறீங்க. 3 பேருக்கு சாப்பாடு அவங்களோட அப்பா தானா இல்ல நீங்க தானா? நீங்க தானே கொடுக்குற. அவங்களோட அப்பா உழைச்சு கொண்டு வந்தா நீங்க செஞ்சு கொடுக்குற. என்ன 300 ரூபா 500 ரூபா தானே கடற்கரைக்கு போனா? அப்படித்தானே வருது. அப்படித்தான் வருது. என்ன கடற்கரை தொழில்ன்றது பெருசா லாபம் இல்ல, நிரந்தரமான தொழில் அவருக்கு அது. அப்ப அப்ப வேற என்ன? வேற எங்க போற? அப்ப மில்லுகளுக்கு போற. என்ன மில்லுகளுக்கு போனா கொஞ்சம் காசு வரும் போல கையில. அப்ப படிப்புக்கான செலவெல்லாம் உங்களுக்கு இப்ப அப்பா கூலி வேலை செய்யறாரு. இப்ப அவரு சாப்பாடு மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் உழைப்பால. படிப்புக்கான அதுக்கு கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? இந்த கிளாஸுக்கு எல்லாம் போகல, ஸ்கூலுக்கு மட்டும் போறீங்க. ஸ்கூலுக்கு எல்லாம் தொடர்ச்சியா போறீங்க தானே? என்ன ஸ்கூலுக்கு எல்லாம் தொடர்ச்சியா போறீங்க. பாத்தீங்கன்னா என்ன இப்ப கிளாஸுக்கு தெரியும் கட்டாயமா கிளாஸுக்கு போக மாட்டேங்கன்னு எனக்கு விளங்குது. காரணம் சொல்லுங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க. அப்ப என்ன காரணம் நீங்க கிளாஸுகளுக்கு போகாது? சொல்லுங்க. கஷ்டம், காசு இல்ல. அம்மா இருக்கைக்குள்ள போனதா? அம்மா இருக்கைக்குள்ளேயும் போகல. அப்ப உங்களோட குடும்பமே ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்கிற குடும்பம் தான். என்ன உங்களோட கணவரும் கூலி வேலைக்கு தானே போற? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பொம்பளை பிள்ளைகளா? 2 பொம்பளை பிள்ளைகளா? ஆம்பளை உண்டு. ஓகே. இவங்க இருக்கிற சூழலை பார்த்தாலே தெரியுதா? என்ன பெரிய மழை வீடும் அப்படித்தான் ஓடு உடைஞ்சு போய் இதே மாதிரி தான் இந்த நிலையெல்லாம் இருக்கு வீடும். இந்த வீடும் அப்படித்தான் இருக்கு. உண்மையிலேயே படிப்பு கிளாஸுகளுக்கு போனா தானே என்ன அந்த படிப்புன்ற சின்ன வயசுல படிப்புன்றது கட்டாயம். என்ன பாரமா இல்லையா தம்பி? இப்ப உங்களுக்காக தான் நாங்க யோசிக்கிறோம். நீங்க இருங்க, பிரச்சனை இல்லை. என்ன பழையத்தாவைக்கு தம்பி எப்படித்தான் தூக்கி திரிக்கிற. சரி விளங்கல. ஒரு அம்மா மாதிரி தம்பிய பாக்குறாங்க. என்ன அதான உண்மை. இறக்கினா கத்துவார், ஏரியா கத்த மாட்டாரு. கஷ்டம் இல்லை தானே தம்பியை தூக்கி வச்சிருக்கிற இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்க என்ன கஷ்டம் படுறாங்க? இப்ப ஒரு பெரியம்மா வருது, நீங்க பாக்குறீங்க, ஒரு அம்மா இல்லாம வளர்றாங்க, என்ன கஷ்டம் படுறாங்க சொல்லுங்க. என்ன கஷ்டம்? சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், காசுகள் இல்ல. அம்மா நினைச்செல்லாம் அழுவாங்களா? ஏன்னா 1 வருஷம்தான் அம்மா இழந்து. என்ன சின்ன பிள்ளைகள் தானே. என்ன அந்த பொடியனெல்லாம் 2 வயசு. ஆசையா பார்த்து ஆக்கள் போட்டு போனா அது மாதிரி வேணும்னு ஆசையா? ஆசைப்பட்டது வாங்கி தரது யாரும் இல்லை. என்னென்ன ஆசைகள் இருக்கு சொல்லுங்க. அப்போ சொல்லுங்களேன் என்னென்ன ஆசைகள் தங்கச்சிமாங்க, என்னென்ன ஆசைகள்? இப்ப பக்கத்து வீட்டாக்கள்லாம் சொல்றாங்க
இது வெள்ளித்தோடு என்னென்ன ஆசைகள் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்களேன். என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். நாங்க அதை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்க செய்வோம். சொல்லுங்க என்னென்ன ஆசை? மாலோட ஆசை, மாலை போட ஆசை. வேற சிமிக்கியோட ஆ? சிமிக்கியோட ஜிமிக்கி. வேற மோதிரம். வேற அவ்வளவுதான். மேக்கப் பண்ண ஆசை மொத்தமா என்ன வடிவ அரிக்கணும்ன்ற மாதிரியா? படிக்கணும்ன்ற ஆசை இல்லையா? ஆசைதான் என்ன? எல்லாம் தங்கத்துல வேணும். பொம்பளை புள்ள தானே? உடுப்பெல்லாம் இருக்கா? வடிவன் உடுப்பெல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லையா? எத்தனை உடுப்பு இருக்கும்? எத்தனை உடுப்புகள் வடிவான உடுப்புகள் இருக்கும்? 2-3 தான் இருக்குன்னு பக்கத்து வீட்டாக்கள் சொல்றாங்க. கோயிலுக்கு எல்லாம் போனா மத்த பிள்ளைகள் எல்லாம் ஏன்னா மத்த பிள்ளை எல்லாம் வடிவா போனா அவளை வருந்தானே என்ன? அப்ப ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்குற யாரும் இல்ல. பெரியம்மாக்கும் கஷ்டம் என்ன செய்யற பெரியம்மாவால. அப்ப மூணு உடுப்பு தானே இருக்கு. சொல்லுங்களேன். ஷூ எல்லாம் இருக்கு. அப்ப படிக்கிற ஷூ கொப்பிகள் எல்லாம் இருக்கா? இல்ல. அப்ப உங்களுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை என்ன? தம்பி தூக்கு வச்சுருக்கீங்க. அப்படியே அக்காவோட ஒட்டித்தாரு என்ன? நீங்க பேச மாட்டீங்களா? அதே நிலைமை தான். இப்ப தங்கச்சிக்கும் நீங்க சொன்ன மாதிரி உடுப்புகள் இல்லைன்னு ஆசைப்பட்டது இல்லை. அம்மா அறிக்கைக்குள்ள நல்லா இருந்தீங்களா? அம்மா நல்லா பார்த்தாவா? அவ்வளவுதானே. அம்மா இருந்திருக்க இப்ப நல்லா இருந்திருப்பீங்களா? படிப்புக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை 3 பேருக்கும். இவரையும் சேர்க்கத்தானே நடத்த கட்டமா? அப்பா சொன்ன கூலி வேலை செய்யற அவருக்கும் வாய் பேச மாட்டாராம், திக்கி தான் பேசுவாராம். அப்ப நிரந்தரமான வேலைகள் ஒன்றும் கிடைக்காது என்ன? கிடைக்காது. இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஒரு பெரியம்மாவா இருந்து நீங்க சொல்லுங்களேன் இவங்களை பத்தி. இப்படித்தானே இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொன்னா நேரத்தோட எலும்ப வைக்கணும், அவங்கள வெளிக்கூட வைக்கணும். அப்ப அதெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. நம்மளோட அப்பா வேலைக்கு போயிருவாரு, நேரத்தோட கடை தொழிலா நேரத்தோட போயிருவாங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும். நீங்களும் ஒரு அம்மாவா இருந்தா அவங்கள பாக்குறீங்க. அப்ப சொல்லுங்களேன், அப்ப உங்களோட மனசுல இருக்கிறத இப்ப எங்கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த 3 பேரை பத்தி உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன். என்னையா கஷ்டத்துல 3 புள்ளி எனக்கு ஆயிரத்து எங்ககிட்ட வந்து பாரம் எடுத்துனீங்க. பாரம்பரியம் கடைக்கடையில உழைச்சிட்டு வந்து செருவாரிக்கு 300 ரூபாய் ஆனாரு. அடுப்பு செலவு சாப்பாடு அவர் அப்படித்தான் கொண்டு வராது. உங்களோட அவர் நல்லா தானே காலங்களுக்கு வீட்டுக்குள்ள கிடக்கல எவ்வளவு வளவலண்டு மழை வந்தோம். அப்ப அவங்க அப்பால டைம்ல 3 பேரும் மூட விட்டான வந்து படுக்கிற அந்த சின்ன வீடு, அவங்களோட சின்ன வீடு தான் இருக்கல. மழை வந்தா கொஞ்சம் தெரிவிக்கிறான் விட்டு அங்கேயும் முழுகிறதா? மழை பெஞ்சா ஒழுகிறது, இங்கேயும் ஒழுகிறது. எங்க போனாலும் என்ன பெரிய மாட்ட போனாலும் தண்ணி ஒழுக்கதான் போகுது, இஞ்சி இருந்தாலும் தண்ணி ஒழுக்கதான் போகுது என்ன. குஷியே கூட இல்லை, 5 வெட்டையெல்லாம் சமைச்சிருந்தாங்க. குஷினி கூட இல்லை என்ன. வீடு ஓகேங்க. இப்போ நான் காட்டினேன் இந்த 3 பிள்ளைகள நிலையை நான் காட்டினேன், அவனோட வீட்டு நிலையை நான் காட்டினேன். நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க ஏன்னா இதில் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அம்மாவில் இருந்த 3 பிள்ளைகள் பெரியம்மா தான் பார்க்குறாங்க. பெரியம்மாவுக்கு கூட கஷ்டம்தான். ஏன்னா அந்த கஷ்ட நிலையில் கூட அவங்களோட பிள்ளைகளாக நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தங்கச்சிட்ட கேட்போம், அண்ணன் வந்திருக்கேன் தானே சரியா? என்ன இதோ ஜோசினு ஒண்ணுமில்லை தானே. இப்ப அண்ணன் வந்துருக்கிறேன். உங்களுக்கு அண்ணன் 2 என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன உதவி தேவை? படிப்பு ஓகே, அது படிப்பு சரி. அடுத்ததா அதுக்கு அடுத்ததா என்ன தேவை? சாப்பிடுற இல்லையா? சாப்பிடுற உதவி சரியா தானே சொல்றீங்க? சாப்பிடுற உதவி. என்ன சாப்பாடு பிடிக்கும்?
ஆ என்ன சாப்பிடுற உதவின்னு சொல்றீங்க, அப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடுறதே இல்லையா? சாப்பிடுறதாண்ணா என்ன சாப்பிடுறீங்க? நல்ல சாப்பாடு ஒன்று சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க. பரோட்டா ஆ பரோட்டா பரோட்டா நல்ல சாப்பாடா? ஆ என்ன பரோட்டா நல்ல சாப்பாடா? அப்ப சிக்கன் கொத்து அதெல்லாம் இதே பரோட்டாவே நல்ல சாப்பாடு என்று சொல்றீங்க. பரோட்டா அது சாப்பிடுறது இல்லையா? பரோட்டாவும் சாப்பிடுறோம். அது நல்ல சாப்பாடா? வேற வேற ஒரு சாப்பாடும் தெரியா நல்ல சாப்பாடு என்னன்னு? என்ன சொல்லுங்க அப்போ. கொத்து அடுத்தது என்ன? இந்த வாங்க வெயிலுக்குள்ள நிக்க வாங்க. அடுத்தது என்ன? ரைஸ். வேற பீட்சா, பர்கர். அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? கொத்து எப்ப சாப்பிட்டீங்க கடைசியா? அந்த பெரிய வாங்கி வந்தாங்க. அண்டு பெரிய வாங்கி அந்த வாங்கி கொடுத்துனீங்களா? வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப வேற என்ன ஆசை சாப்பிட? அப்ப சாப்பாடுக்கெல்லாம் இருக்கு போல. அப்ப கையில காசு வர எத்தனை நாளைக்கு ஒரு வாங்கி கொடுத்தீங்க? கேட்டவங்க என்ன? அடுத்து என்ன சாப்பிட விருப்பம்? ரைஸ் சாப்பிட்டீங்களா? இல்லையா? இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது வரைக்கும் ரைஸ் சாப்பிட்டது இல்லை. பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்களா? பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க? எங்க சாப்பிட்டீங்க? இல்ல இப்ப நான் கேக்குறேன் என்னண்டா, உங்களுக்கு இப்ப விருப்பமான சாப்பாடு நினைச்ச டைம்ல கிடைக்குது இல்ல, அதுதானே என்ன? தெரியும் தானே? நீங்க எப்படியோ பேசணும், சரிதானே? நினைச்ச சாப்பாடு கிடைக்குது இல்லன்னு. இப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க? கடலையா? என்ன கடலை? என்ன கடலை? அவிச்ச கடலை. தம்பி எல்லாம் அதேதானா? சரி. என்ன தம்பி ஆக்டிவ் ஆகி தரு போல. இப்ப கொப்பி எல்லாம் இல்ல என்ன? கொப்பி இல்ல, பேக்கும் தங்கச்சா கட்டுற பேக்கும் பிஞ்சு போய் தான் இருக்கு. ஷூ இருக்க? ஷூ இல்ல. அப்ப எல்லாம் தேவைன்னு சொல்றீங்க என்ன? இப்ப வகுப்பு ஏறுனீங்க தானே, இந்த ஆண்டு வகுப்பு ஏறுனீங்க. அப்ப புது கொப்பி எல்லாம் வாங்கினதா? வாங்கல, பழைய கொப்பி தானா? இப்ப என்ன தேவை? கொப்பி எல்லாமே வேணும், பேக்ல இருந்து கொப்பில இருந்து எல்லாமே வேணும் என்ன? அப்படியா? ஓகே. அப்ப அந்த உதவி கட்டாயமா தேவை என்ன? படிக்கிற பிள்ளைகள்ண்டா இப்ப சின்ன பிள்ளை இருக்கிறாவ பேசுறாவே இல்லை. இப்ப நம்மள விளங்கிருக்கும் 3 அம்மாவையிலேருந்த 3 பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு விளங்கிருக்கும் தானே என்ன? நிறைய பேர் அம்மாவா இருப்பீங்க என்ன? அப்ப அம்மாவா இருப்பீங்கன்னா பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரியும் தானே. அப்ப நான் தெரியப்படுத்திருக்கிறேன் 3 பேர நிலையையும். விளையாட்டு பிள்ளைகள் தானே, அவங்களோட கஷ்டங்களை எப்படி வெளிப்படுத்துறேன்னு கூட தெரியாம இருக்கு. தெரியும், அதான் என்ன உண்மையிலேயே அதுதான். ஆனா தினம் தினம் ஒரு போராட்டமாய் தான் போல உங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி என்ன? இப்ப கிளாஸுக்கு போறல, அடுத்தது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா தம்பிய இந்த பிள்ளை தான் பாக்குறதா. ஒரு அம்மாவா தூக்கிட்டு தெரியுறா, நாங்க வரக்குள்ளேயே இடுப்புல அடிச்சுது தெரியுறா. அப்ப நான் கேட்டோம் பாரமா இல்லையாண்டு. இல்லையா? அப்ப இடுப்பால சவள போறீங்க இப்ப இந்த வயசுல என்ன? அதான் உண்மை. இந்த வயசுல எப்படி என்ன தூக்கி தெரிஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வளர மாட்டீங்க. அதான் நாங்க உண்மையிலே தூக்கி விடாதீங்க என்ன? என்ன விலங்குதானே? அது புரியணும் உங்களுக்கு. தம்பி கத்திரிப்பாரு அம்மா அம்மாண்டு ஆரம்பத்துல கத்திரிப்பாரு என்ன? ஆரம்பத்துல கத்தலையா? ஏன் நீங்க கத்தலையா? கவலை தான் என்ன? சரி, ஓகே. சின்ன பிள்ளைகள் தானே, இப்ப நம்மளா தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் தானே, இப்ப தெரிஞ்சிருக்கும். அவங்களோட நிலையை நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இப்ப கல்விக்கான உதவி கட்டாயம் தேவை அவங்களுக்கு. கிளாஸுகளுக்கும் போகலையாம், கட்டாயமா கிளாஸுகளுக்கு அனுப்பணும். என்ன பொம்பளை பிள்ளைகள் படிப்புன்றது முக்கியம். அதனால படிப்பை கொடுக்கணும் நம்ம. என்ன நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அதன் மூலமா உதவி கிடைக்கணும் கட்டாயமா. என்ன தங்கச்சி, உதவி கிடைச்சா கிளாஸுக்கெல்லாம் போவீங்க. படிக்க விருப்பம் தானே? படிக்க ஒரு ஆர்வமான
குழந்தைகள் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இப்போ நான் வந்ததுக்கு ஷூ எல்லாம் இல்லை. என்ன இப்போ அண்ணன் காசு தந்தா நீங்கள் வாங்குவீங்களா இல்லை அண்ணனே வாங்கி தரியா? காசு தந்தா வாங்குவீங்களா? அப்படியா? யாரு கூட்டி போவா? பெரியம்மா. நீங்க கூட்டி போய் வாங்கி கொடுப்பீங்களா? எவ்வளவு இப்ப எவ்வளவு தர? இப்ப சொல்லுங்களேன், எவ்வளவு காசு தர? எங்கிட்ட இருக்கிற தரையா? நீங்க சொல்லுங்களேன் பாப்பா, ஒரு அமௌண்ட் உண்டு. வேலுக்குள்ள நீங்க இங்க வாங்க தங்கச்சி. என்ன எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்களேன், எவ்வளவு அமௌண்ட் தர இப்ப உங்களுக்கு? சொல்லுங்களேன், எவ்வளவு நடந்தாங்கன்ற மாதிரியா? ஷூ ஒன்று எவ்வளவு? 3000. என்ன இப்ப உங்களுக்கும் இல்லை தானே? என்ன இப்ப தங்கச்சிக்கும் தேவை தானே? அது இது தங்கச்சிக்கும் தேவை. இப்ப நான் ஒரு உதவி ஒன்று செய்யறேன். அதை வச்சு நீங்க ஷூ என்ன கொப்பி மில்லுன்னு சொன்னீங்க. என்ன கொப்பி, அடுத்தது என்னென்ன தேவையோ படிக்கிறது தேவையோ அதை கட்டாயம் வாங்கி கொடுப்பீங்களா? சரி, ஓகேங்க. இப்ப 20,000 ரூபாய் இருக்குன்னு. இப்ப 2 சின்ன பிள்ளைகளுக்கும் ஷூ பேக்குகள் இல்லை தானே? அப்ப நீங்க தான் ஒரு அம்மாவா இருந்து பாக்குறீங்க. அப்ப உங்களோட கையிலேயே நான் தாரேன். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ பிள்ளைகளுக்கு ஒரு உதவி என்ன கிடைச்சித்தான் நான் டக்குன்னு வருவேன். டக்குன்னு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை நான் ஏற்படுத்தி தரேன். திரும்ப வருவேன் தானே? இல்லைங்க தானே சொல்றது? என்ன திரும்பவும் இன்னொரு தரம் வருவேன் பிள்ளைகளை பார்க்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. அப்ப பிள்ளைகளுக்கு தேவையானதை நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும். சரியா? வாங்கி கொடுத்துருக்கணும். என்னங்க எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கண்டு பாருங்க. சத்தமா சொல்லுங்க. 20,000 இருக்கு. அப்ப சரியா தங்கச்சி? இப்ப பெரியம்மான கையில நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப கொப்பி என்ன நீங்க இப்ப கேட்டது அதெல்லாம் வாங்கி தருவா. இப்ப எடுங்க என்ன. சரியா? ஓகே. இப்போ அதை வாங்கி கொடுங்க. நாங்க இன்னொரு தரம் மரக்களை பாக்குறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்து கட்டாயம் வாங்கி கொடுப்பீங்க. நான் திரும்ப சொல்றேன். சரிதானே? வாங்கி கொடுத்தா உடனடியே வாங்கி கொடுக்கணும். என்ன இப்ப ஈவினிங் பின்னரம் போய் வாங்கி கொடுக்கணும். பின்னரம் போவீங்களா? பின்னரம் போங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு தானே? என்ன இப்போ உடனடியாக வாங்கி கொடுக்க முடியும். பின்னரம் போய் வாங்குங்க. நாளைக்கு புது பேக் புது கொப்பி அதோட பிள்ளைகள் போகட்டும். ஓகே. இப்போ நான் கொடுத்த பணம் யாருன்னா ஆஸ்திரேலியா. வளமையா சொல்றேன். நான் இதுக்கு முதல்ல அவர ஹெல்ப்புகளை செஞ்சு கொண்டு வரேன். உண்மையிலேயே உடனடியாக யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்கள கொடுங்கண்டு ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அனுப்பியிருந்தார் அண்ணன். அப்ப அந்த அண்ணனுக்கு நன்றி. என்ன ஆஸ்திரேலியா அண்ணனுக்கு பேர் சொல்லணும்னாண்டாரு. ஓகே, சந்தோஷமா உங்களுக்கு. இப்ப அண்ணன் வந்து இப்ப உங்களுக்கு என்னென்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப வாங்கி தருவாங்க பெரியம்மா. அதை வச்சு போங்க. உங்களுக்கு மேலும் உதவி கிடைக்கும். நம்பிக்கை இருக்கியா உதவி கிடைக்கும்ன்ற? தானே? என்ன உதவி? படிப்புக்கான உதவி. என்ன படிப்புக்கான உதவி. அடுத்தது முக்கியமா சொல்லணும்னா இப்ப தங்கச்சாக்கள் இருக்கிற வீடும் கூட காட்டினு நான் ஒழுங்கா ஒரு திருத்து வேலைகள் இருக்கு நிறைய. அப்ப அதுவும் செஞ்சா நல்ல என்ன ஒரு தங்கச்சி போய் 12 வயசு இன்னும் வயசு போக போக ஒரு என்ன பெரிய ஆளாயிருவாங்க. அப்ப வீட்டுல இருந்து ஒரு என்ன ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து படிக்கணும் தானே? என்ன அடுத்த கட்டமா ஓயல் படிப்பாங்க, ஏல் படிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வீடு வேணும். அப்ப இப்பயே அதை ஏற்படுத்தி கொடுத்தா நல்ல என்ன தங்கச்சிக்கு கஷ்டம் மழை காலங்கள்ல ஒழுகும். ஓகே, அதையும் ஏற்படுத்தி கொடுங்க உதவி செய்யறதுக்கு முன்பாங்க. சரிதானே? ஓகே, சரியா? நம்ம முடிப்போம். சரியா? ஓகே பெரியம்மா, நீங்க வாங்கி கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். கட்டாயமா உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.